இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்புக்கு யூஸ்ஃபுல்லான 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் பொதுவாக வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு வந்து சாட் பண்ணுறீங்க. அப்போ சாட் பண்ணும்போது நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஃபன்னியாக காமெடியாக ஏதாச்சும் ஸ்டிக்கர் அனுப்பணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் இங்கே இருக்கும். அதாவது வாட்ஸ்அப்பில் அவங்களே கொடுத்துருக்கிற ஸ்டிக்கர்ஸு, இமேஜ், அனிமேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்கும். ஆனால் இதே அதை நீங்கள் ஸ்கோர் பண்ணி கீழே பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழ் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இதில் வந்து ஆப்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் இங்கே வந்து ஷோ ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து, இந்த மாதிரி ஆக்டர்ஸு, வடிவேலு, அதாவது காமெடி ஆக்டர்ஸு, ஹீரோஸு, இந்த மாதிரி இவங்களுடைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து நிறைய இருக்குது, விஜய், அஜித், ரஜினி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபி, சுதாகர், இவங்களோட ஸ்டிக்கர்ஸ் கூட இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் டு வாட்ஸ்அப்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷேர் டு வாட்ஸ்அப்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பு இங்கே வந்து ஷோ ஆகும். அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ நீங்கள் பேக்கில் வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யார் கூட நீங்கள் சாட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய கான்டாக்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன ஸ்டிக்கர்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே வாட்ஸ்அப்பில் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்ணும்போது ஃபன்னியாக காமெடியான ஸ்டிக்கர்ஸை இதுலேருந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை நான் வந்து ஸ்டிக்கராக இதில் வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் எதுவுமே நீங்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. இந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை, அதான் நீங்கள் வச்சிருக்கிற ஒரு இமேஜை நீங்கள் வந்து ஸ்டிக்கராக இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெசேஜிங்கிறத டைப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் லோவர் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே க்ரீன் கலரில் கிரியேட்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே எரஸ் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வடிவலோட இமேஜ் தான் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறேன். அது பேக்ரவுண்ட் எரஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே எரஸ் ஆயிடுச்சு. இந்த வடிவல் இமேஜ் மட்டும்தான் இங்கே வந்து ஷோ ஆகுது. இதுவே 2 விதமாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து நார்மலாக ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே வந்துடும், ரெண்டாவது வந்து ஸ்டிக்கர் இருக்கும். இப்போ இது இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீ மாதிரி போட்டிருக்கும், அதாவது லெட்டர்ஸ் டைப் பண்ணுறதுக்கான சிம்பிள் இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு வேர்டு இதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கிறீங்க, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லெட்டர்ஸை டைப் பண்ணுறத விட எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் நான் வந்து இதை எழுதுகிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வேர்டு வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேர்டு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேர்டு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு, அந்த வார்த்தை வந்து அதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்டிக்கராகவே அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடும். இதுக்காக நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் எதுவும் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவே ஒரு ஸ்டிக்கரை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் வந்து காமெடியாக ஃபன்னியாக இது மாதிரி அனுப்பிக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் பற்றின தகவல் இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.